அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை என்னன்னா, கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கு இல்லையா, அது நமக்கு சாதகமாவே வரணும். இது என்ன மாதிரி விஷயம்னா, நம்ம மேல ரொம்ப தப்புலாம் இல்லை, ஆனா அலிகேஷன்லாம் நிறைய வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா போகுதுன்ற பட்சத்துல இந்த பரிகார பூஜை வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு துர்கை அம்மனுடைய படம், ஐயா அது காட்டுங்க, துர்கை அம்மனோட போட்டோ, 2 எலுமிச்சம்பழம், அப்புறமா இந்த குங்குமம் தடவறதுக்கு குங்குமம், அப்புறம் 21 செவ்வரளி 21 இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் உட்காரத்துக்கு வந்து ஒரு மாம்பழங்க, இது ஒரிஜினல் மாம்பழங்க, பெயிண்ட் அடிச்சிருக்கு. இப்போ இந்த பர்சன் உட்காரவங்க, பரிகார பூஜை பண்றவங்க வந்து உட்கார திசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு நோக்கி உட்காரணும். சாமி வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும். அவங்க வந்து பச்சைக்கலை விரிப்பு மேல உட்காரணும். ஏன்னா இது தாந்திரிக முறையினால பச்சைக்கலை விரிப்பு மேல உட்கார்றது வந்து ரொம்ப உத்தமம். சரி, இதை செய்யக்கூடிய நாள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலம். செவ்வாய்க்கிழமை ராகு காலம் எப்போ வரும்னா சாயந்தரம் 3 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ள இதை பண்ணணும். இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா 9 வாரங்கள் தொடர்ந்து இதை பண்ணாக்க எப்பேற்பட்ட வழக்கானாலும் உங்களுக்கு சாதகமா அமையும். ஆனா கண்டிப்பா இதை செய்யணும். சரி, இந்த 9 வாரங்கள்ல பெண்கள் அந்த பூஜையில பண்றாங்கன்னா அந்த மாதவிடாய் நாட்கள் வரும்போது அந்த ஒரு வாரத்தை தவிர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 9 வாரங்கள கிட்டத்தட்ட 2 மாசம் தாண்டி வருது இல்லையா, அப்ப 2 மாதமும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருதுன்னு போது ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க பண்றது ரொம்ப சிறப்பு. ஆத்மாத்மா பண்ற பட்சத்துல எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கும். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த இழுப்பை எண்ணெய் சிவப்பு நிறத்திரி, அந்த இழுப்பை எண்ணெய் காட்டுங்கம்மா, அவங்க கூட வச்சிருந்தாங்க, சும்மா காட்டுங்க, இதோ காட்டுங்க. இழுப்பை எண்ணெய் நம்ம சிவப்பு திரி கொடுங்கம்மா. இழுப்பை எண்ணெய் சிகப்பு நிறத்திரி, இது அந்த எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி போடுறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. ஆல்ரெடி இந்த பூஜை முடிச்சிட்டோம். பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இதை காட்டக்கூட வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுனால நாங்க அதை பண்ணல. எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை செய்ய போறோம். நம்ம அதை எடுமா, அதை எடுத்துங்க, வைங்கம்மா. அந்த அகல் விளக்கு எதுக்காகனா, இந்த எலுமிச்சை மழை மாலை வைக்கும் போது அதை தொடச்சிடுங்க, இந்த துணியை தொடச்சிடுங்க. இது அவங்க செஞ்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு டெமோக்காக பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக. நல்லது, அப்படியே விட்டுருங்க, முகம் காட்டாதீங்க. இது கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்கம்மா, பண்ணுங்க, அதை விட்டுருங்க, எண்ணெய்லாம் இங்கே இருக்கு, இதை வச்சு கட் பண்ணுமா. பார்த்துமா, கை பார்த்து கவனமா பண்ணணும். கத்தியில கை பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா வேலை செய்யாது. இப்போ இந்த 2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்றாங்க. ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதை திருப்பினாக்கா அது விளக்கு மாதிரி வந்துடும். அப்புறம் ஏன் இங்க அகல் விளக்கு வைக்கிறேன்னா, அது சேஃபா அது நிக்கிறதுக்காக. நல்லது. இப்போ அதை பண்ணிட்டாங்க. கை தொடச்சுக்கோங்கம்மா. ஒரு துணி கையில வச்சுக்கோங்க தொடச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திரி இருக்கு. இழுப்பை எண்ணெயில தான் இது விளக்கு ஏற்றணும். முதல்ல எப்பவுமே எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் திரி போடணும். எண்ணெய் ஊத்துறாங்க, ஊத்துங்கம்மா. எண்ணெய் ஊத்திட்டாங்க. இழுப்பு எண்ணெய், அது சிவப்பு நிறத்திரி தான் ஏத்தணும். இது தொடச்சுக்கோங்க. ஆச்சா, இது முடிஞ்ச உடனே இப்போ விளக்கு ஏத்துறோம். பத்தி பெட்டி எடுத்துக்கிறாங்க. இந்த கேஸோட நம்பர் சாமியோட பாதத்துல இங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க விளக்கு ஏத்துறாங்க. இப்போ விஷயங்கள் பாருங்க. ஐயா என்ன மட்டும் காட்டுங்க, என்ன விஷயம் பாருங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி இப்போ அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபேஸ் காட்டக்கூடாது. இப்போ நான் சொல்லி காட்டுறேன் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணும். இந்த முத்திரையில் இருக்கணும். குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணும். இந்த குலதெய்வத்தை வர வைக்கிறதுக்கான ஒரு மூல மந்திரம் இருக்கு. ஓம் ஐம் க்ளீம் ட்ராம். என்னோட குலதெய்வம் ஸ்ரீ விளக்காத்தம்மன். விளக்காத்தம்மன் உம்பட் வசி வசி சோகா. அது ஒரு 3 வாட்டி சொன்னாவே போதும். அப்படி இல்லைன்னா ஆத்மாத்மா உங்க குலதெய்வம் வேணும், நான் செஞ்ச இந்த கோர்ட்டு கேஸ் விஷயத்தை என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். இந்த குலதெய்வத்தை வர வைக்கிறது மூல மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ட்ராம் ஸ்ரீ விளக்காத்தம்மா உம்பட் வசி வசி சோகா. அது மாதிரி அந்த விளக்காத்தம்மன் என் குலதெய்வம். உங்க குலதெய்வம் வேணுமோ அது பேர் வச்சு நீங்க சொல்லிக்கலாம். அவங்க கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம். 2வது விநாயக பெருமான். விநாயக பெருமானை வேண்டாத எந்த விஷயங்களும்
நல்லபடியா முடியாது. அதனால விநாயகர் கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம், இந்த கோர்ட்டு கேஸ் விஷயம் நல்லபடியா ஆகணும். அதுக்கப்புறமா உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கணும். அதுக்கப்புறமா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 சொல்லும் போது அந்த உருவங்கள் ஞாபகத்துல வரணும். நிலம்னா ஏதோ ஒரு நிலம், காற்றுனா இந்த புயல் காத்து வருதுலயே அதோட சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும், நெருப்புனா யாகத்துல இருக்கிற நெருப்பு ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க கிட்ட நம்ம கோரிக்கை வந்து சொல்றோம், எனக்கு இந்த கோர்ட்டு கேஸ் விஷயம் நல்லபடியா பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மூச்சு பயிற்சி, என் பயிற்சி அதான் ரொம்ப முக்கியம். அது முன் பயிற்சின்னு சொல்லுவோம். இந்த முத்திரையில மூச்சு நல்லா உள்ள இழுக்கிறோம், 20ன்னு சொல்லி கீழே இறக்குறோம். அதே மாதிரி மூச்சு எடுக்கிறோம், 19 சொல்றோம், மூச்சு எடுக்கிறோம் 18 சொல்லி 20 1 வரைக்கும் தலைகீழ சொல்லி முடிக்கிறோம். இது எதுக்காகனா நம்மளுடைய எண்ணெய் அலைகள் வேற எங்கேயும் சிதறாம இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான முன்பயிற்சி. இதை செஞ்சோன்னா நம்ம ஒரு நிலையோட இருப்போம். சரி, இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விளக்க காட்டுங்க. இது வந்து அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அதை செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, அந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணணும், 2ஆ கட் பண்ணணும். பண்ணுங்கம்மா, பார்த்து பண்ணுங்க. சூப்பர். அதை அந்த குங்குமத்துல தடவிக்கிறோம். குங்குமத்துல தடவி அந்த 2 விளக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பலி கொடுக்குறோம். சுத்தி அவங்க பண்றாங்க பாருங்க, அதான் முறை. பண்ணுங்கம்மா, பார்த்து பொறுமையா பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. கை பார்த்து அவ்வளவுதான். அதே மாதிரி இதுவும் நீங்க வச்சிருங்க. இதுதான் முறை. அங்கே வச்சுட்டு கை தொடச்சுக்கோங்கம்மா. ரைட். இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்றேன், நீங்க அங்கேயே காட்டுங்க. இப்போ நான் மந்திரத்தை சொல்ல அவங்க ஒவ்வொரு செவ்வரளி பூ எடுத்து சாமி கிட்ட போடுவாங்க. அந்த மந்திரம் 21 வாட்டி சொல்லணும். 21 செவ்வரளி இருக்கணும். அந்த 21 செவ்வரளி நீங்க போட்டா மட்டும் போடுமாங்க. சிவ ஓம் சொல்லுங்கம்மா. ரீயும் சிவாய ஓம் நம போடுங்க. அதே மாதிரி சொல்லுங்க. சிவ ஓம் ரீயும் சிவாய ஓம் நம. 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 இது மாதிரி நம்ம எத்தனை வாட்டி போட்டோம்? 21 வாட்டி. அப்ப 21 செவ்வரலையும் நம்ம முதல்ல எண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுவோமா? இதே விஷயத்த 21 வாட்டி அவங்க ஆத்மாத்தமா சொல்லி சாமி கிட்ட சொல்லி முடிக்கணும். சரியா? இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மூல மந்திரத்தை 9 முறை வந்து சொல்லணும் ஆத்மாத்தமா. இதுதான் விஷயம். நான் ஒரு வாட்டி சொல்றேன், 9 வாட்டி சொல்ல ரொம்ப டைம் எடுக்கும். நான் சொல்ல அவங்க சொல்லுவாங்க. இது வந்து சாமி கிட்ட வேண்டுதலா நேர்ல பார்த்து அந்த சாமியை பார்த்து எனக்கு வேணும்னு கேட்கற மாதிரி சொல்லணும். இது ஒரு வாட்டி சொல்லுங்கம்மா. யாதுமாகி நிற்கும் தாயே, பிரபஞ்ச பெரும்பொருளே, எனது வேண்டுதலை ஏற்று உன் அருட்கடாட்சத்தால் என்னை வழக்குகளிலிருந்து வெற்றி பெற செய்வாயாக. நன்றி நன்றி. இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை வாட்டி சொல்லணும்னா ஒரு 9 வாட்டி ஆத்மாத்மா சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரிலாக்ஸ் ஆயிடணும். இப்ப அந்த விளக்க குளிர வைக்கிறோம். காட்டுங்க, விளக்க குளிர வச்சிருக்கோமா? விளக்க குளிர வைக்கிறது எப்படி? பூ வச்சு அதை கீழே இறக்கி விடணும், இல்ல அதை அணைச்சிடணும். இது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கவர் எடுத்துக்கிறோம். அந்த கவர்ல இது எல்லாத்தையும் எடுத்து முச்சந்தில போடணும். கவர் கொடுங்கம்மா, டக்குன்னு கொடுங்க. இருக்கா? அந்த கவர்ல எடுத்துருங்க. இந்த எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துருங்க. அகல் விளக்கு மட்டும் விட்டுருங்கம்மா. அதை எடுக்கிறோம், அதை எடுத்துருங்க, கவர்ல போடுங்க. அகல் விளக்கு இப்படி விட்டுருங்க. இந்த அகல் விளக்கை நீங்க கழுவி அடுத்த வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தொடச்சி இது எத்தனை போயிட்டு எங்க போடணும்னா முச்சந்தில போடணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இது எத்தனை போய் முச்சந்தில போட்டணும். இது மாதிரி எத்தனை வாரம்னா 9 வாரங்கள் தொடர்ந்து செய்யணும். இந்த அம்மனுடைய போட்டோ இருக்கு இல்லையா, இது நீங்க அப்படியே வச்சுக்கலாம். இந்த அம்மனுடைய போட்டோ இதை நீங்க அப்படியே வச்சுட்டு 9 வாரங்கள் இதையே பயன்படுத்திக்கலாம். இப்படி செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்க மேலேயே 100% தப்பு இருக்கின்ற பட்சத்துல இது கொஞ்சம் தாமதமாகுமே தவிர அதுவுமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்களே இதை செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.